ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா, சந்தோஷமா, பாசிட்டிவ் வைப்ஸோட டேவ ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ சேம் ஹியர் ஆல்சோ. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் ரவா கிச்சடி தான் செய்ய போறேன். ஸோ ரவா கிச்சடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேவையான பொருட்கள் 1 கப் ரவை நான் இந்த கப் அளவுல எடுத்திருக்கேன். ஸோ 1 கப் ரவைய வந்து நல்லா ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா கொஞ்சம் ஹைல வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆனா அடி பிடிக்காம பார்த்துக்கோங்க. இந்த ரவை வந்து ரொம்ப ப்ரௌனாவும் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாரி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா 1 கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ட்ரை கலர்ஸில் கூட எடுக்கலாம். இல்லைனா நான் வந்து இன்றைக்கி வந்து பீன்ஸு, கேரட்டு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி. ஸோ மோஸ்ட்லி இதை தான் எல்லோரும் போடுவோம். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பொட்டேட்டோஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நான் ஒரு பாயில் வந்து ஒரு ஒரு 2, 3 விசில் வந்து விட்டு நான் பாயில் பண்ணிக்கிடுவேன். ஸோ மீன்வைல் நம்ம வந்து தாளிப்புக்கு என்னென்ன தேவையோ அதை பார்க்கலாம். ஸோ ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் வந்து போட்டுக்கோங்க. ஸோ நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பும், கடலை பருப்பும் நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு. ஸோ இந்த 2 பருப்புமே வந்து ஒன்றா போட்டுக்கோங்க. நல்லா வந்து அது வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரவும், நம்ம வந்து ஒரு 4, 5 பல்லு வந்து முந்திரியும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ முந்திரி வந்து ஆப்ஷனல் தான். தேவையில்லைன்னா நீங்கள் போட வேணாம். கொஞ்சம் ரிச்சா சரவணபவன் ஸ்டைலில் செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் அதை போட்டுக்கலாம். ஸோ நல்லாவே இருக்கும். நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன் அண்ட் வந்து 2 டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன். சில்லிஸ் வந்து ஒரு 4 எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து போட்டு நான் தாளிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஆனியன் தான் போடுவோம். ஆனியன் வந்து நல்லா வந்து இந்த ஒரு கிளாஸ் பதம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம சில்லிஸ் அண்ட் டொமேட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரவையில் வந்து உப்புமா அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறத விடவும், இந்த மாதிரி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கும் வெஜிடபிள் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி விஷயத்தில் சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. அண்ட் நிறைய நியூட்ரியன்ஸ் இதில் இருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்தி அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் எப்பயுமே ரொம்பவே நல்ல ஹெல்த்தியாக எடுக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா? ஸோ மார்னிங் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாக எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ பாருங்கள், நான் மசாலா ஐட்டம்ஸில் என்னென்ன போட போகிறேன் அப்படின்னாக்கா, நல்லா வந்து ஒரு சோம்பு ஒரு ஹாஃப்லேருந்து ஒரு 3/4 ஸ்பூன் போட்டால் போதும். ரொம்ப போட வேண்டாம். அந்த சோம்புக்கு வந்து ஒரு நான்வெஜ் ஸ்மெல் வந்து கொடுக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அண்ட் இது வந்து போதும். 1 கப்புக்கு வந்து இது வந்து போதும். ஏன்னா நிறைய ஸ்பைசஸ் இருந்தாலும் ஒரு மாதிரி பிரியாணி மாதிரி ஆயிரும். அது நல்லா இருக்காது. ஸோ கிச்சடி வந்து அதுக்கு அளவான மசாலா போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து டர்மரிக் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து போதுமான அளவு தாங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா, நமக்கு இந்த ஒரு எப்பயுமே வந்து ஒரு கொஞ்சம் இந்த நான்வெஜ் டேஸ்ட்டு கொஞ்சம் குடுக்கணும் அப்படின்னாக்கா, அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம போட்டால் போதும். பாருங்கள், நான் 1லேருந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கு மேலே போட வேண்டாம். ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் வந்து கொடுக்கும். அண்ட் வந்து அதை போட்டு நல்லா வந்து நல்லா பிரட்டிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு பேஸ்ட்டாக வேண்டாம் அப்படின்னாக்கா, குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்கை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ அதோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் வந்து ஃபைனலாக சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சால்ட் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் பாருங்கள், நான் பக்கத்தில் போட்டிருந்தேன். ஸோ நல்லாவே பாயில் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்காக வந்து முடிச்சிடலாம் இல்லையா? ஸோ இதுக்கு வந்து தேவையான அளவு பாருங்கள். நான் இந்த கப்பில் வந்து 1 கப் எடுத்தேன்னா, ஸோ நான் இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். 1 கப் ரவை எடுத்தேன்னா, ஸோ நான் 2 கப் வந்து தண்ணி ஊற்றுறேன். இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி பத்தலைனா கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பட் இது கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த கப்பில் எடுத்திருக்க ரவையை வந்து நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கேன் இல்லையா? ஸோ இதை நல்லா அப்படியே போட்டு வந்து கைவிடாமல் கிளறுங்க. ஸோ தட் கெட்டி வந்து லம்ஸ் அங்கங்கே வராமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட கிச்சடி வந்து ஃபைனலாக வந்து பாருங்கள் ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ நல்லா வந்து இந்த ரவையை வந்து இந்த தண்ணியெல்லாம் சீக்கிரம் குயிக்காகவே அப்சர்வ் பண்ணிடும். அப்போ வந்து நீங்கள் ஸ்லோலியே வச்சுக்கோங்க. அதாவது ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹையில் இருக்க வேண்டாம். ஸ்லோவில் இருந்துச்சுன்னா டக்குன்னு வந்து கெட்டியாகாது. ஃப்ளேம் வந்து ஸ்லோவில் வச்சே பண்ணுங்கள். பாருங்கள், நல்லாவே வந்து சூப்பராக வந்துருச்சு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்பூன் வந்து கீ போட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த ஹோட்டல்லலாம் அந்த ஒரு ஷைனிங் இருக்கும் பார்த்திங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஷைனிங்காக இருக்கும் நீங்கள் சர்வ் பண்ணுறப்ப. அண்ட் அரோமாவும் நல்லாவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து
பண்ணுங்க. கண்டிப்பா நல்லாயிருக்கும். கண்டிப்பா வந்து இனி ரவை அப்டின்னா உங்க வீட்ல யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அண்ட் வந்து நல்ல மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எப்பயுமே வந்து நம்ம ஹெல்தி அண்ட் சூப்பர்வா வந்து எடுக்கணும் இல்லையா? ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நல்லது பாருங்க. நல்லா சரவண பவன் ஸ்டைல்ல வந்து நம்ம ஒரு கிச்சடி வந்து செஞ்சிருக்கோம். நல்லா பளபளன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஈவன் பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் எல்லாருமே இத வந்து ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி வீடியோவுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டுட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணணும். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.